பெலிஸ்த கும்பல்கிட்ட வேலைக்கு போயாச்சு. தரித்திருக்கிறது இயேசுவின் அதான் இஸ்ரவேலின் அபிஷேகம். பாருங்கள் என்னென்னலாம் நடக்குது தாவீதுனுடைய வாழ்க்கையில். படிங்க, அதெல்லாம் இருக்கு வேதத்தில். அவன் சொல்கிறான், நீ உத்தமன், நீ வந்த நாள்லேருந்து நான் ஒரு பொல்லாப்பும் காணல, நீ வந்த நாள்லேருந்து நான் உயர்த்தப்படுறேன். ஏன் உயர்த்தப்பட மாட்டேன்? யார் வீட்டு அபிஷேகம் அது? கர்த்தருடைய அபிஷேகம் புறஜாதிக்கு பயன்படுது. படுவாவி அரசியல் என்ன பண்ணுச்சு? இதை நான் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், ஓட்டு வாங்கிறதுக்கு சொல்ல. இவன் அரசியலுடைய கோட்பாடே தான், பெலிஸ்தனை அழித்து தீர்வேன். இப்போது ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெலிஸ்தனை அழிச்சாச்சு, எல்லாம் சிங்காசனம் பார்த்தாச்சு, பொண்ணுங்களெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இது என்னென்னா அது பெலிஸ்தர்கிட்டே வேலைக்கு போயாச்சு. அப்போ சவுலுக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. பார், நமக்காக பெலிஸ்தனை அழித்து உள்ளே வந்தான். இது எனக்கு அங்கீகாரம் இல்லையா, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் ஊழியம் பண்ணுறதுல எனக்கு அங்கீகாரம் இல்லை, அதுக்குன்னு பிசாசுக்கு போய் சேவகம் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி போயிட்டார் தாவீது. தரித்திருக்கிறது அபிஷேகம். இவங்ககிட்ட காட்டின உண்மையில் மரியாதை இல்லைன்னு அவங்ககிட்ட கூடுதல் உண்மையாக இருக்கிறார். ஆனால் அவனுக்கு மேலே தலையாக இருக்கிறோம் ஆசிஸ் கிட்ட சொல்கிறான், டேய் நீ யார் தெரியுமா? எப்படி சொல்கிறான் தெரியுமா? அந்த வசனத்தில் தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000. அந்த வர்ணனைக்குள் வந்தவன் இவன். என்றைக்கு தான் இவன் மாமனார்கிட்ட போயிடுவான், நம்மளை ஃபுல்லாக கவுத்து விட்டு போயிடுவான், இவனை சேர்க்காத, இவனை விட்டு யுத்தத்துக்கு இவனை அழைத்து கொண்டு போவாதேன்ட்டான். இவன் நல்ல யுத்த வீரன். அந்த டைமில் மாட்டினது தான் அப்சலோமோட அம்மா. அந்த கேசூர் ராஜா பார்த்தார், ஐயோ இது பயங்கரமான ஆளாச்சு, இவனை நம்ம மடக்கிடலாம், இல்லைன்னா நம்மளை மடக்கிடுவான்னு சொல்லி பொண்ணு கொடுத்து மடக்கி மாப்பிள்ளை ஆகிறது. இது கொஞ்ச நாள் ஓடிச்சு. இது இருக்குது வேதத்தில், நீங்கள் தான் தேடி படிக்கணும், நான் ரெஃபரன்ஸ் சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாம் பாருங்கள். கோலியாத்துனாலே தாவீதுனா கோலியாத்து, அப்புறம் பத்சேபாலு, இதோடு முடிஞ்சிச்சு உங்களுக்கு வாழ்க்கை. ஒரு பாலியல், ஒரு ஒரு ஹீரோ திரைப்பட மாதிரி இருக்கும். அவன் வெட்டினான், குத்துனான், ஜெயிச்சான். இன்னொரு இடத்துல கிசு ஒன்று எவன் முன்னாடி ஒன்று தூக்கின்னு வந்துட்டான். அதோட தாவீதோட ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. இது பண்ணது தாவீது. இதுக்கு பிராயச்சித்து, இதுக்கு என்ன பலன் வந்துச்சு தெரியுமா? அபிகாயிலும் அம்னோனும் அமிலேக்கர் தூக்கின்னு போயிட்டாங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம். அப்போ இது 28வது அதிகாரத்தில் வரும். இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. சும்மா வீட்டு பூத்து தூக்குறான் அவங்கள, மறுமணி ஆட்டிக்கல தாவீதுக்கு. உங்கள் வீட்டுக்குள்ளே சும்மா வந்துருப்பான் நாச மோசம்லாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு. நடுவில் உங்களுக்கு எதுலேயோ ஒன்று போய் மாட்டிக்குவீங்க. அதான் சொல்கிறேனே, கொஞ்சம் ஆரம்பம் வந்து நல்லாயிருக்கும், அற்பமாக இருந்தாலும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஏழ்மையாக இருக்கும், இல்லை தரித்திரமாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பற்றாக்குறையிலேருந்து மேலே வந்து 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 அப்புறம் டோட்டலாக ஜனங்க அந்த ஆதி இது வண்டி தான் மனசில் இருக்கும் அவங்களுக்கு. என்ன, தாவீதுக்கு கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000. இதில் போயின்னு இருக்கும் வண்டி. நடுவில் இது எங்கெங்கேயோ கிராஸ் ஆகும், இந்த நேம் ஆஃப் த லார்ட். அப்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவனை சிக்ஷிக்கிறதுக்கு இவனுடைய பெண் ஜாதிகளில் வேற ஒருத்தனை எழுப்பி அவன் கூட்டு போயிடுறான்.